ஹாய் படிப்பு யூடியூப் சேனலில் டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்குறோம். இது ஒரு ஐஎன்எம் கொஸ்டின், சரிங்களா? இதில் கீழ்கண்டவற்றில் ஒன்று மட்டுமே நீதி கட்சியின் சாதனை அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு சொல்லி பார்த்துருவோமா? இது எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் தான் இருக்குது. இதில் நீதி கட்சியோட அமைச்சரவை அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கும், சரிங்களா? பிராமண அல்லாதோரின் நலனுக்காக நீதி கட்சி பல்வேறு நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியது. அவை பின்வருமாறு: உள்ளாட்சி துறையிலும் கல்வி நிலையிலும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு செய்யப்பட்டது. பணியாளர் தேர்வு குழுவை நிறுவப்பட்டது. இது பின்னர் பொதுப்பணியாளர் தேர்வாணையமானது. இந்து சமய அறநிலைத்துறை சட்டமும் சென்னை அரசு தொழில் உதவி சட்டமும் இயற்றப்பட்டது. தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. ஏழை எளிய மக்களின் வீடு கட்டிக்கொள்வதற்கான புறம்போக்கு நிலங்கள் பட்டா செய்து வழங்கப்பட்டது. வசதியற்ற மக்கள் பிரிவினரிடையே கல்வி கற்பதை ஊக்குவிப்பதற்காக கல்வி கட்டணத்தில் சலுகை, கல்வி உதவித்தொகை வழங்குதல், மதிய உணவு திட்டம் ஆகிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. நீதி கட்சியோட சாதனை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1921 1922ஆம் ஆண்டில் வகுப்புவாத அரசாணையை நிறைவேற்றியது. இது சரி. அரசு பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கப்பட்டது. இதுவும் சரி. பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. இதுவும் சரி. ஒத்துழையாமை இயக்கத்தை யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஐஎன்சி, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் அவர்கள் தான் கொண்டு வந்திருப்பாங்க, நீதி கட்சி கிடையாது. அப்போ இது தவறு. அப்போ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டி தான் ஆன்சர்.